ஹாய் வீவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பிசிக்ஸ்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஏ மெட்டல் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான டாபிக். இந்த கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் யூனிட்ல நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கிற கேங்கிற லெட்டர் மீன்ஸ் ஆஃப் ஏ மெட்டல். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது நம்ம இட் இஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஏ மெட்டல் பார்த்தோம். ஸோ மெட்டல்னா இட் இஸ் நத்திங் பட் ஏ கண்டக்டர். ஓகே, கண்டக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டர் மீன்ஸ் ஆல் த மெட்டீரியல்ஸ் இந்த யூனிவர்ஸ் ஆர் மேட் பை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த கண்டக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, கண்டக்டர்ஸ்லையும் விச் இஸ் மேட் பை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். தட் மீன்ஸ் ஆட்டம்னா என்ன, நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி நம்ம என்ன இருக்கும், எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா? அது நமக்கு ஆட்டம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆட்டம்ல அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, நியூக்ளியஸ் கூட பைண்டிங்ல இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி பைண்டிங் இல்லாத எலக்ட்ரான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்க அதிகமா இருக்கும், அந்த மெட்டீரியல் நம்ம என்ன சொல்லணும்னா we can call as conductor. Okay, which is responsible for both conducting the electricity and the heat, so that only we can go for thermal conductivity of a metal. ஓகேங்களா? ஒரு கண்டக்டர் என்ன பண்ணுன்னா, மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தட் மீன்ஸ் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். கரண்ட்டை கண்டக்ட் பண்ற எல்லா மெட்டீரியல் என்ன பண்ணணும்னா ஹீட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணும் வச்சுங்களேன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் கிளாஸ் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்க்க போறோம். ஹீட்டை எப்படி கண்டக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு எப்படி நமக்கு ஹீட்டை கண்டக்ட் பண்ணுது, அதான் நமக்கு என்னது தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ மெட்டல். ஓகேங்களா? மெட்டலுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நமக்கு இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி. இட் இஸ் ஏ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ தெர்மல் அப்படின்னா வந்து ஹீட். ஸோ தட் ஹீட் இஸ் ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகேங்களா? ஹீட் எப்பவுமே என்ன பண்ணுவோம், நமக்கு ஹாட் எண்ட் இருந்து கோல்டு எண்டுக்கு போகும். ஓகேங்களா? ஹீட்டோட பிரின்சிபல் தான். ஹை டெம்பரேச்சர் இருந்து லோ டெம்பரேச்சர் நோக்கி போறதுனா ஹீட்டோட விலை. ஓகேங்களா? ஸோ அந்த ஹீட் வந்து எப்படி ஒரு கண்டக்டர்ல வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா? மெட்டீரியல் விச் அபிலிட்டி டு கண்டக்ட் ஹீட், தட் இஸ் கால்ட் அஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகே, ஸோ எப்படி நம்ம டிஃபைன் பண்றது அப்படி பார்த்தீங்கன்னா, the amount of heat நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம கூட நம்ம வந்து எழுதி வச்சிருக்கோம். நம்ம கண்டினியூட்டி அதை கூட பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஓகேங்களா? ஹீட் எனர்ஜி நம்ம என்ன சொல்லணும், கேபிட்டல் கியூன்னு சொல்லுவோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கண்டக்டட் எங்க கண்டக்ட் பண்ணுது, நமக்கு இந்த மெட்டல்ல கண்டக்ட் ஆகுது. ஓகேங்களா? கண்டக்டட் பர் யூனிட் டைம். ஓகேங்களா? ஒரு யூனிட் டைம்ல பெர் யூனிட் டைம் அண்ட் பெர் யூனிட் ஏரியா. ஓகே, ஒரு யூனிட் ஏரியா அர்த்தம் லென்த் பிரெத் கிராஸ் செக்ஷன்லாம் என்னது 1 சென்டிமீட்டர் இருக்கும். தட் மீன்ஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட் டைம் மெயின்டைன் அட் யூனிட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பொறுத்து என்ன ஆகும்னா அதோட டெம்பரேச்சர் என்ன சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஓகே, ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு நம்ம ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். ஸோ கேங்கிறது என்ன, தெர்மல் கண்டக்டிவிட்டி. கே இஸ் ஈக்குவல் டு கியூங்கிறது என்னது, நமக்கு ஹீட். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்னு சொன்னோம்னா அது நமக்கு கியூ ஓவர் டிடி பை டிஎக்ஸ்ங்கிறது நம்ம டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தா ஒரு பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம்ங்கிறது என்ன நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஏ இன்ட்டு டி நம்ம என்ன கேட்டால் 1 ஆயிரும். ஏயும் 1, டியும் 1. ஓகேங்களா? ஸோ கியூ பை டிடி பை டிஎக்ஸ். ஓகே, இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் பர் மீட்டர் இன்ட்டு கெல்வின். ஓகேங்களா? வாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவரோட யூனிட். ஓகேங்களா? யூனிட் ஆஃப் பவர். மீட்டர்ங்கிறது லென்த்து, கேங்கிறது டெம்பரேச்சரோட யூனிட். ஓகேங்களா? ஸோ 1 வாட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வாட்டுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வாட் அப்படிங்கிறது ஒரு செகண்ட்ல 1 ஜூல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அதுக்கு பேர் என்னன்னா 1 வாட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ரிலேட்டட் டு குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ தட் வாட் பர் மீட்டர் இன்ட்டு கெல்வின். ஸோ ஒரு செகண்ட்ல 1 ஜூல் எனர்ஜி பாஸ் ஆனால் அதுக்கு பேர் என்ன, 1 வாட்னு அர்த்தம். ஓகே, ஸோ வாட் பர் மீட்டர் இன்ட்டு கெல்வின். கெல்வின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட ஒன் ஆஃப் த யூனிட். ஓகேங்களா? டெம்பரேச்சர் வந்து ஒரு ஹீட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ற ஒரு பேராமீட்டர். ஓகே, ஹாட் எண்டா இருந்தால் அதிகமாக இருக்கும் டெம்பரேச்சர், கோல்டு எண்டா இருந்தால் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், we can consider the uniform rod. ஒரு மெட்டல் ராட் கன்சிடர் பண்ணிக்கலாம். so that we can see that ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு மெட்டல் எடுத்துரும். இதே மாதிரி வச்சுக்கலாம். இந்த எண்டு நம்ம வந்து ஏ எண்டு, அந்த எண்டு நமக்கு பி எண்டு. இந்த ஏ எண்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம ஹீட் பண்றோம். ஓகே, ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் இங்கே என்ன அதிகமாக இருக்கும். அதனால என்ன சொல்லும்போது ஹாட் எண்ட். ஓகே, இங்கே ஹீட் பண்ண என்ன பண்ணும், the heat is gradually goes from A to B. ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் ஆகும். தட் மீன்ஸ் ஹீட் வந்து டிஃப்யூஷன் ஆகும். ஓகே, ஸோ இதோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா. ஓகேங்களா? ஸோ இதை கோல்டு எண்ட் சொல்லிட்டு இது நமக்கு பி. இது வந்து டெம்பரேச்சர் வந்து டீனா இது என்ன வரும் நமக்கு டி மைனஸ் டிடி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 90 டிகிரி சென்டிகிரேட் வச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோ இருக்கும், நமக்கு 60 டிகிரி சென்டிகிரேட். அப்போ எவ்வளோ நமக்கு டிஃபரன்ஸ் 30. அப்போ 90 மைனஸ் 30 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 60 இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்,
T minus and the temperature difference இங்க போட்டோம். Okay, T minus dt. Okay, so that we can consider the metallic rod which has both end, hot end and cold end. The hot end என்ன பண்ற மாதிரி ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹீட் என்ன பண்ணுது இப்படி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது through free electrons. Okay, and the free electrons is a responsible character for conductor. ஒரு கண்டக்டர்னாவே எது நமக்கு எனர்ஜி எடுத்துட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, அது நமக்கு என்னது மேஜர் ரோல் விச் கண்டக்ட் போத் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ இது நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். ஸோ அட் ஏ எண்ட், இப்போ ஏ எண்டில் என்ன பண்ணணும்னா அந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி, அந்த எலக்ட்ரானுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வேணும், அதை நம்ம எழுதணும். ஸோ தட் அட் ஏ எண்ட், அட் ஏ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் an electron. கைனடிக் எனர்ஜின்னு என்னது, the energy possessed by a body which is in moving. ஓகேங்களா, ஒரு மூவிங்ல இருக்கும்போது அதுக்கிட்ட இருக்கிற எனர்ஜி நான் சொல்லுவோம் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம், தமிழ்ல இயக்க ஆற்றல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் an electron is equal to 3/2 kT. ஓகேங்களா, 3/2 kT 3/2. ஸோ 3ங்கிறது என்னது, 3ங்கிறது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா, the possible ways of electron is moving. ஓகே, ஸோ 3/2 kT நமக்கு என்ன இது பேசிக் ஃபார்முலா அப்படின்னா 1/2 kTன்னு வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ங்கிறது இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் ஆட்டம், தட் மீன்ஸ் மோனோ அட்டாமிக் கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ தட் மோனோ அட்டாமிக் கேஸ்னா அதாவது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா 3. ஸோ தட் 3/2 kT. கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். கே பிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பி மென்ஷன் பண்ணால் கூட விட்டுருப்பாங்க. ஓகேங்களா, மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணலாம், ஒன்றும் பெரிய பிளண்டர் மிஸ்டேக் கிடையாது. ஸோ கேங்கிறது வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டி இது டெம்பரேச்சர். ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதோட கைனடிக் எனர்ஜி நமக்கு என்ன பண்ணணும்னா மெக்கானிக்ஸை பொறுத்தவரைக்கும் of a hemisphere. But in terms of thermodynamics, according to the kinetic theory of gases, the average kinetic energy வந்து பார்த்தீங்கன்னா 3/2 kBT. T is the temperature, kB is the Boltzmann constant. So அந்த Boltzmann constant என்ன சொல்லுதுன்னா, போல்ட்ஸ்மேன்ங்கிற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் என்ன சொல்றேன்னா, who relates the kinetic energy of kinetic energy, that means kinetic average kinetic thermal energy அதோட டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணியிருப்பார். ஓகே, ரிலேட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பார். அந்த வேல்யூ பேர் தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகே, he who relates the thermal energy and temperature என்ன பண்ணியிருப்பார், நமக்கு ரிலேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதோட கே ஆர் கேபி இஸ் ஈக்குவல் டு 1.380 into 10⁻23 ஜூல் பர் கெல்வின். இது பேர் தான் வந்து நமக்கு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்ங்கிற வேல்யூ. ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன பண்ணுது, இதை தூக்கி நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ஸ் மோனோ அட்டாமிக் கேஸ் அப்படின்னா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதனால நமக்கு 3/2 கிட்டே. இதே அந்த மெட்டல் வந்து இட் இஸ் மேட் பை டைஅட்டாமிக் கேஸ் அண்ட் டைஅட்டாமிக் மாலிகுலா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணும் 5/2 கேட்டின்னு போட்டு நம்ம டெரைவ் பண்ணணும். But we can consider the metal which is consisting of pure conductor. Okay, for example iron வச்சுக்கலாம். So iron it is made by only iron molecules. So that 3/2 kT, 3/2 kBT. Okay, இது என்னது average kinetic energy in terms of thermodynamics. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதோட எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். இதோட இப்போ என்ன பண்ணணும், இது அட் ஏ எண்ட், இப்போ என்ன பண்ணணும் அட் பி எண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பி எண்ட் வந்து என்ன வரும் 3/2 kB. டீக்கு பதில் என்ன வரும், இங்கே T minus dt என்ன பண்ணணும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஈக்குவேஷன் நம்ம இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இதை அப்படியே ரப் பண்ணிங்க, இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புங்க. அப்புறம் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, யூ ஹேவ் லேர்ன் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அவர் வீடியோ. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்லேயே வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ இருக்கும், இந்த வீடியோவும் பாருங்கள், நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாம். So at A, at B, average kinetic energy நம்ம K ன்னு போட்டுக்கலாம். ஓகே, சிம்பிளா. So average kinetic energy of an electron is equal to 3/2. இங்க KT நம்ம என்ன பண்ணணும், K T minus dt. ஈக்குவேஷன் நம்பர் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா பி எண்ட் அட் பி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் an electron. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி of an electron difference of energy இந்த ஈக்குவேஷன் வந்து அந்த ஈக்குவேஷன் நம்ம பண்ணணும் லெஸ் பண்ணணும், அதாவது இந்த டிஃபரன்ஸ். ஓகேங்களா, எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 3/2 KT மைனஸ் ஆஃப் மைனஸ் போட்டு என்ன பண்ணணும், நம்ம இந்த ஈக்குவேஷன் பண்ணணும். அப்போ 3/2 KT இந்த மைனஸ் சைன் உள்ள போனால் என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ 3/2
K into dt. Okay, K into dt. இப்போ என்ன பண்ணுவோம் 3/2 KT 3/2 KT கேன்சல் ஆகுங்களா? ஸோ ரிமைனிங் இருக்குது 3/2 K into dt. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், நமக்கு ஈஸியான கொஸ்டின், சின்ன சின்ன ஈக்குவேஷன் தான். 3/2 K into dt. இதான் நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் an எலக்ட்ரான். ஓகே, நம்ம என்ன பண்ணோம் இப்போ என்ன பண்ணணும், நம்ம எனர்ஜி தான் உள்ள கொண்டு வந்தோம். இப்போ என்ன பண்ணோம், நம்ம எலக்ட்ரான்ஸ் உள்ள கொண்டு. ஓகே, அப்போ ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நமக்கு பாஸ் ஆகுது அதை நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண நமக்கு எனர்ஜியை கேரி பண்ணிட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ தட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் passing per unit area. என்ன அப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் எனர்ஜி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் மாலிகுலர் மோஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மோஷன் நம்ம எலக்ட்ரான் என்ன பண்ணோம்னா ரேண்டமாக எல்லா டேரக்ஷன்லையும் போகும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு டைரக்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ தட் 1. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை மோஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we can consider maximum probability 6 direction. ஓகே, இப்போ எலக்ட்ரான் இங்கே இருக்குது அப்படின்னா இது ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி வைப்ரேட் ஆகும். அப்புறம் இது ஒய் ஆக்சிஸ் இங்கே பண்ண முடியும். ஓகே, இது ரெண்டு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? இது பிளஸ் எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ் இப்படி வைப்ரேட் ஆகும். இல்லாட்டி ஒய் இப்படி வைப்ரேட் ஆகும், இல்லாட்டி இஜெட் இப்படி வைப்ரேட் ஆகும். இப்படி போர்டுக்குள்ள போன மாதிரி. ஓகே, இப்படி வைடும். ஸோ இப்படி 2, இப்படி 4, இது நமக்கு 6. ஓகேங்களா? ஸோ தட் மொத்தம் 6 பாசிபிலிட்டிஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் த free electron. So that but we can consider only one direction. ஓகேங்களா? ஸோ 1/6 நம்ம என்ன எத்தனை டைரக்ஷன் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்து. ஸோ மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி டைரக்ஷன் வந்து 6. ஸோ 1/6 into n into v. ஓகே, nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், vங்கிறது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ 1/6 into nv. இப்போ என்ன பண்ண நம்ம இந்த ஈக்குவேஷனை இந்த இதுக்கு மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நமக்கு வந்து செகண்ட் ஸ்டெப். இதை அப்படியே நம்ம எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு கூட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து நம்ம பண்ணணும், எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி அட் ஏ எண்ட் ஆர் எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஏ டு பி. ஓகேங்களா? ஸோ எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி excess of EXC. Okay, excess of energy from A to B per unit area. Per unit time வச்சுக்கோங்க. So excess of energy from A to B from per unit area எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி. ஸோ 1/6 n into V. So 3/2 K into K into dt. So that என்ன வரும் நமக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு, நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ 2 3 6. ஸோ தட் என்ன ஆகும் நமக்கு 1/4 2 3 4 ஆகும். 1/4 NVK dt ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஈக்குவேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 NVK into dt. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் A to B. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு எனர்ஜி எப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஓகேங்களா? A to Bலேருந்து போகும், மறுபடியும் நம்ம அங்கேருந்து ஒரு காம்பன்சேட் ஆகும். ஹீட் எனர்ஜி நம்ம அப்படியே நமக்கு டிஃப்யூஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, டிஃப்யூஷன் சொல்லுவோம் நம்ம. ஸோ எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் A to B இந்த ஃபார்முலானா ஃப்ரம் B to A என்ன ஃபார்முலா இருக்கும்? ஸோ எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி from B to A. B to A க்கு என்ன வருது நமக்கு, இது ஒரு டைரக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்னு வச்சுக்கோங்க, இந்த ஹீட் வந்து இது ஹாட் எண்ட், இது கோல்ட் எண்ட், இங்கிருந்து இப்படி போகுது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போட்டோம் ஆல்ரெடி எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் A to B. இப்போ அங்கிருந்து நமக்கு ஒரு B to A. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ் சைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் சைன் அதே பேராமீட்டர் அப்படியே நமக்கு 1/4 NVK into dt. ஓகேங்களா? ஸோ இது -ங்கிறது பார்த்தீங்கன்னா B to A நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இப்போ நெட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணணும், நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, நெட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, the net amount of energy. ஸோ நெட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கேபிட்டல் Q, அதாவது ஹீட் எனர்ஜி. ஓகே, நெட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி Q per unit area
பர் யூனிட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 NVK dt மைனஸ் போட்டு என்ன பண்ணணும் எழுதுங்க நம்ம, ஓகேங்களா? அப்போ மைனஸ் போட்டு என்ன ஆகும், மைனஸ் போட்டு மைனஸ் 1/4 NVK dt, ஓகேங்களா? இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மைனஸ் சைன் போட்டு என்ன பண்ணுவோம், மைனஸ் அப்போ என்ன மைனஸ் டு மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆயிரும். ஓகே, அப்போ என்ன ஒரு நமக்கு ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் டு Q is equal to what about Q? Q is equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1/4 + 1/4 சேம் டைம் மற்ற டைம்ல சேமாக இருக்குது. அப்போ 1/4 என்னவும் 1/2, ஓகேங்களா? ஸோ 1/2 NVK dt, ஓகேங்களா? NVK dt. அப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் சொல்லுவோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ காலிங்காலும் அரைங்கிற மாதிரி. ஸோ 1/4 × 1/4 1/2, ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும், நமக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் டெஃபினிஷன் அது Q கேபிட்டல் தெர்மல் கண்டக்டிவிட்டி K இஸ் ஈக்குவல் டு தெர்மல் கண்டக்டிவிட்டி K இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், நமக்கு Q ஓவர், ஓகே, per unit area, per unit time, per unit temperature gradient, அப்போ d theta divided by dx, ஓகேங்களா? பட் நம்ம என்ன சொல்றோம், அந்த ராடோட லென்த் வந்து லாம்டான்னு சொன்னோம், ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம dx தூக்கி என்ன பண்ணுவோம், dx ங்கிறது டிஸ்டன்ஸ், நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, நமக்கு லாம்டா. அப்போ என்ன பண்ணுவோம், dx பதிலாக லாம்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கும். ஸோ dx equal to lambda, ஓகே. சப்ஸ்டிட் பண்ண என்ன நமக்கு இங்கே அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. K is equal to தெர்மல் கண்டக்டிவிட்டி K is equal to Q over d theta divided by lambda, d theta divided by lambda, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம், Q ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுக்கோம். நெட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இந்த கண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு Q இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 1/2 NVK dt, ஓகே. நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும், ஓகே. ஸோ த தெர்மல் கண்டக்டிவிட்டி K இஸ் ஈக்குவல் டு, ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும், 1/2 NVK dt, ஓகே. என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ல இருக்கீங்களா, அப்போ என்ன பண்ணணும், நமக்கு இந்த லாம்டா என்ன பண்ணும், மேலே போயிடும், ஓகேங்களா? நியூமரேட்டர் ஆஃப் தி நியூமரேட்டர் சார் டினாமினேட்டர் ஆஃப் தி டினாமினேட்டர் கோஸ் டு நியூமரேட்டர், டினாமினேட்டர்ல இருக்க லாம்டா என்ன பண்ணும், மேலே போயிடும், ஓகேங்களா? லாம்டா இன்டூ dt என்ன பண்ணும், அங்கேயே இருக்கும் நமக்கு, ஓகேங்களா? dt, ஓகேங்களா? இப்போ dt என்ன நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ 1/2 n நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், v வெலாசிட்டி, a போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், லாம்டாங்கிறது அதோட லென்த், ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும், நமக்கு இந்த லாம்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன பண்ணணும், வெலாசிட்டி எழுதணும். ஸோ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் அதாவது டிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது a இருந்து b வந்து நமக்கு லாம்டா. அப்போ வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு lambda by tau, that means displacement by divided by time வந்து velocity, ஓகேங்களா? ஸோ velocity is equal to velocity v is equal to என்ன அப்படின்னா lambda by t, ஓகே. displacement divided by time is nothing but என்னது velocity, ஓகே. நம்ம இங்க இருந்து lambda எப்படி எழுதலாம், lambda is equal to t into v, ஓகே. here v ங்கிறது பாத்தீங்கன்னா velocity, ஓகேங்களா? ஸோ lambda is equal to t into v நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் நமக்கு, அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி thermal conductivity K is equal to என்ன பண்ணலாம் நமக்கு அப்படின்னா 1/2 so 1/2 N V K, okay, N V K. so நம்ம என்ன பண்றோம், 1VK lambda பதில் நம்ம என்ன பண்றோம், நம்ம TV சப்ஸ்டிட் பண்ணோம், ஓகேங்களா? TV சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், so K is equal to இந்த T தான் நம்ம என்ன சொல்றோம், கொலிஷன் டைம்னு சொல்லிருப்பாங்க, ஓகே. ஸோ இந்த T நம்ம என்ன சொல்றோம், நம்ம கொலிஷன் டைமுக்கு பதிலா நமக்கு டவுன்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம டவுன்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. டவுனா கொலிஷன் டைம் வச்சுக்கலாம், கொலிஷன் டைம். அப்ப என்ன வரும், இங்கேயும் டவு வரும், ஓகே. டைம் தான் நம்ம என்ன சொல்றோம், டவுன் சொல்றோம், வேற ஒன்றும் பெருசா கிடையாது. ஸோ ஆஃப் n இங்க v into v now v ஸ்கொயர் ஆகும், ஓகே. ஏன்னா இது வெலாசிட்டி தான், அதுவும் வெலாசிட்டி தான். அப்ப n v ஸ்கொயர் k tau, ஓகேங்களா? இதுதான் நமக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஓகே சார். 1/2 n v ஸ்கொயர் k tau, ஓகே. k n ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், v ங்கிறது வெலாசிட்டி,
கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டவுங்கிறது டைம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ வி கேன், ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஓகே. அது விங்கிறது வெலாசிட்டி, கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், கேங்கிறது நமக்கு டைம், டவுங்கிறது ஸோ ஆஃப் என்பி ஸ்கொயர் கே டவு. சில புக்கில் என்ன பண்ணுவாங்க கே பின்னு கூட கொடுப்பாங்க. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இது வந்து நல்லா ஒரு டைம் படிச்சிங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இதோட ரியல் டைம் அப்ளிகேஷன் எங்கே யூஸ் ஆகணும்னா, நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி ரொம்ப அதை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம அந்த ஹீட் எனர்ஜி இப்போ என்ன பண்ணணும், நம்ம வெளியேற்றணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஹீட் சிங்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த மெட்டீரியல் நம்ம போட்டால் என்னன்னா அந்த ஹீட் என்ன பண்ணலாம், நம்ம வெளியே அனுப்பிச்சு அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி டிடெக்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேஸ் குரோமோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கேஸஸ் வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ், அந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வைக்கிற அந்த பொருளோட ஹீட் என்ன பண்ணணும், நம்ம வெளியே அனுப்பணும். அப்போ வெளியே அனுப்புறதுக்கு என்ன பண்ணும், குயிக்காக வெளியே அனுப்பணும்னா ஈஸியாக தெர்மல் எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி அந்த மெட்டல் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ரியல் டைம் அப்ளிகேஷன் நமக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா நமக்கு தேவையில்லாத ஹீட்டெல்லாம் என்ன பண்ணணும், வெளியே அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் எனர்ஜி நமக்கு வெளியே போகும். அந்த ஹீட் எனர்ஜி எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு யூஸ்ஃபுல்லான அப்ளையன்ஸுக்கு ரொம்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹீட் எனர்ஜி நமக்கு வந்து நம்ம ஒரு நல்ல யூட்டிலைஸ்க்கு யூஸ் பண்ணணும். நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், தெர்மல் கண்டக்டர் நல்ல குட் கண்டக்டர் தெர்மல் கண்டக்டர் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹீட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஹீட்டு வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த தெர்மல் கண்டக்டர் யூஸ் பண்ணி ஹீட்டை எடுத்துக்கலாம். ஹீட்டு வேணாம்னாலும் என்ன பண்ண, இந்த என்வரான்மெண்ட்டுக்கு வெளியே அமைச்சிடலாம். அந்த எக்யூப்மெண்ட்டை சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அந்த தெர்மல் கண்டக்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஹீட்டை வந்து நம்ம வெளியே அமைச்சிடலாம். இதான் வந்து நமக்கு ரியல் டைம் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்கு இருக்குது. ஓகேங்களா? சில்வருக்கு தான் அதிகமான தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கிறத 1780 ஜான் இன்ஜன் ஹவுஸ்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லின் கிட்ட ஒரு லெட்டர் எழுதுவார். ஓகேங்களா? என்னன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு 5 மெட்டல் கொடுத்தீங்க, அதில் 5 மெட்டலில் நான் வந்து எந்த மெட்டல் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுவார். அந்த லெட்டரில் முதல்ல எழுதுகிற எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்கு தான் அதிக தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குங்கிறது 1780 பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு யார் எழுதுறாங்கன்னா ஜான் இன்ஜன் ஹவுஸுங்கிற சயின்டிஸ்ட் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அது வந்து ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். அந்த மிகப்பெரிய பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணுவாரு, சில்வருக்கு தான் அதிகமான தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ சில்வர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், அப்புறம் கோல்டு, அப்புறம் டின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரன், அப்புறம் ஸ்டீல், அதுக்கெல்லாம் என்ன வந்து ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டியா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் எதுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ங்கிற மெட்டீரியலுக்கு அதிகமான தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் நமக்கு ரிசர்ச் நிறைய போயிட்டு இருக்கு. நீங்கள் ஏதாவது தெரிஞ்சால் கூட அப்டேட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இனிமேல் நம்ம இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.